விஜய் அவர்களும் கல்விக்காக தான் அவரை கவனிச்சாங்க. 3 வருஷமா கல்விக்கு பண்ணார். இவர் கல்விக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறது தப்பு இல்லை. என்னன்னா சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணான்றது வந்து எப்படி நம்ம காமெடியாவோ இல்லை எப்படியோ எடுத்துக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ அவர் வந்த காலத்திலேருந்து அண்ணா அண்ணான்ற வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு யாரை பார்த்தாலும் சொல்லுங்கண்ணா, கடைசியாக லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் சொல்லுங்கள் லோகேஷ்னா, அண்ணான்ற வார்த்தை வந்து அவருடைய நாக்கில் புரண்டுக்கிட்டே இருந்தது. அது அண்ணான்றதே ஒரு மரியாதையானதும் நம்ம தமிழர் பண்பாடு தான். அது எப்படி அப்பான்ற மாதிரி அண்ணா. ஸோ அதனால் அவர் அண்ணாங்கிறத எடுத்துக்கிறதுங்கிறது அப்போவே ஆரம்பிச்சிட்டார். ஒன்று, புரட்சி தலைவரை சினிமாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அண்ணாவா எடுத்து கருதணும் அப்படின்னா அவர் பல இடங்களில் ப்ரோன்னு தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பொருள் அது சார்? காலகட்டம் தான் சார் சொன்னார், எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணுறாருன்னு. எக்ஸில் இருந்த தலைவர்கள் எதை எப்படி பண்ணாங்கன்னா அன்றைய காலகட்டத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைய இளைய தலைமுறைக்கு எக்ஸ் தளத்தில் நீங்கள் உங்கள் கோவத்தை பதிவு பண்ணாலே அது போய் வடகோடி தென்கோடி வரைக்கும் போய் சேர்ந்துருது. அதனால் இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை பல தருணங்களில் தன்னுடைய வயது குறைவானவர்களையும் அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அண்ணா அப்படின்னு பொருள்படும். இல்லை, 2 பேரும் அரசியல்வாதிகள் தானே. இன்னைக்கு அண்ணாமலையும் அண்ணா தானே, கிட்டத்தட்ட அரசியல்வாதியாக தானே இருக்காரு. நான் அது கனெக்டிவிட்டியை சொல்கிறேன். நான் அதனால் அது தகுதி வந்துச்சுன்னு சொல்ல வரல. அவர் வாயில் அது ரொம்ப நாளாக புழங்கிக்கிட்டு இருந்த வார்த்தைன்னு சொல்ல வரேன். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம்னா சார், ஒரு கலைஞர் அவர்களை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு வாங்கிட்டு வந்தார். இப்போ மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு புரட்சி தலைவர் கலைஞரை வந்து வாஷ் அவுட் பண்ணுற ஒரே சக்தி அவர்கிட்ட தான் இருந்தது. வரும்போது 2 சீட்டு தான் வந்தாங்க 77. அப்படி ஒரு வல்லமை கொண்ட ஒருத்தரை நான் ஏன் எடுத்துக்கிறேன், வழி நடத்துறதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு கரிஷ்மா எம்ஜிஆர் மாதிரியும், அடுத்ததாக வந்த ஜெயலலிதா மேடம் மாதிரியும், ஈவன் கலைஞர் சார் மாதிரியும் அந்த கரிஷ்மா லீடர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் வந்து எதில் ஒத்துக்கிறோம் அப்படின்னா, இன்ன வரைக்கும் கட்டுப்பாடாக எடுத்துகிட்டு போகிறார் கட்சியை. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளோ குழப்பத்தில், இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஓபிஎஸ் தனியாக இருந்து, தினகரன் தனியாக இருந்து, இத்தனையும் மீறி ஒரு கட்சியை கொண்டு போகிறாரு. ஆனால் இப்போ இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார். ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு தயாராகிவிட்டார். ஏடிஎம்கே அடுத்து பிஜேபியோட டிராவல் பண்ண போது, ஐஜேகேவோட டிராவல் பண்ண போது. அதில் விஜய் அவர்கள் சேர்ந்துட்டார்னா மிக பிரமாதமான எதிர்காலம் திரு விஜய்க்கு உண்டு. அதை அவருக்கு யாரோ சொல்லியிருக்கலாம், இல்லை அவருடைய இதயமே சொல்லியிருக்கலாம். இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறவருக்கோட இதயத்தில் ஒன்று சொல்லியிருக்கு.